வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி வறுத்த கோழிக்கறி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஒரு நான்வெஜ் ரெசிபி, சூப்பரான ஸ்பைசியான கோழிக்கறி வறுவல் தான் பண்ண போகிறோம். சிக்கன் வறுவல். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். காஞ்சவுடனே எண்ணெய் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வறுவல்ன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக, எப்போவும் ரெகுலராக பண்ணுறத விட கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். நல்லா ஆயில் காயட்டும். காஞ்சதும் எண்ணெய் நல்லா காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வறுத்த கறின்றதுனால பட்டை லவங்கெல்லாம் தேவையில்லை. ஸோ வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நம்மளுக்கு காரம் இல்லைனாக்கா தித்திப்பாக ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இது வந்து நம்ம ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சாம்பாருக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். பரோட்டாக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை மிளகாய் வந்துட்டு நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கழுவுன சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. நான் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கறியுமே நம்ம வேக போகுது. ஸோ நம்ம வந்துட்டு எதுவுமே வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால தான் வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான வறுத்த கோழிக்கறி வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். இப்போ இறக்க போகிற நேரத்தில் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான வறுத்த கோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான வறுத்த கோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.